ஒருபுறம் ஒரு 10,000 கடன் பட்டவன் என்னால் முடியவில்லை பொறுக்குங்கள் என்று கேட்கிற போது அந்த தலைவன் அந்த 10,000 மன்னிக்கிறார். ஆனால் அதே மனிதன் இந்த பக்கம் வருகிற பொழுது தன்னுடைய நண்பன் 100 ரூபாய் கடன் வாங்கியவனை அவனால் மன்னிக்க முடியவில்லை. மாறாக அவன் கழுத்தை நெரிக்கிறான், சிறையில் அடைக்கிறான். இந்த பக்கம் அவன் பெற்ற அந்த அனுபவங்கள் அல்லது ஒரு மகிழ்ச்சி, ஆச்சரியம், அதை அடுத்தவர்களுக்கு ஒரு சிறு அளவாவது அவன் காட்டி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் தான் மட்டும் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பை அல்லது அந்த இரக்கத்தை மற்ற சகோதர சகோதரிகளுக்கு காட்டாத போது எந்த அளவு அந்த தலைவன் கோபப்பட்டு அவருடைய நிலை பரிதாபமாக மாறியது என்பதை நாம் அழகாக இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டும். இதை ஆண்டவர் தெளிவாக அந்த சீடர்களுக்கு கொடுக்கிறார். எனவே கடவுள் முன்னிலையில் நாம் எல்லாருமே பாவிகள், பலவீனமானவர்கள். அந்த மனித பலவீனம் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. எனவே நாம் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆழமாக வலியுறுத்தப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இது ஏதோ ஒரு புறம் மட்டுமே நாம் அனுபவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நாமற்ற மன்னிப்பை பெற்று மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் வரவில்லை. காரணம் அந்த நான் என்ற ஈகோ அல்லது நான் எப்படி அவனை மன்னிப்பது என்ற அந்த பெருந்தன்மை, நம்முடைய உள்ளத்திலே அந்த இரக்கம் இல்லாத ஒன்றுதான் இதற்கு காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிற அந்த செய்தியை நாம் உள்வாங்கி கொண்டு யார் யாரெல்லாம் ஆண்டவர் முன்னிலையில் அடுத்த பகைவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம் பாவமும் அவர் முன்னிலையில் இருக்கிற பொழுது மன்னிக்கப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடமிருந்து முழுமையாக மன்னிப்பு பெறுவதும் பெறாததும் நம் கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கை என்பது நாம் வாழ்வது நம் கையில் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மீது விட்டு விட்டார். கடைசியிலே கடவுளை பார்த்து முறையிடுவது என்பது கண்டிப்பாக நம்மால் முடியாத காரியம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சுதந்திரத்தை, அந்த வான்வீட்டை அடைவதற்கான சுதந்திரத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். நமதாக்கி கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக மன்னிப்பு என்கின்ற அந்த மாபெரும் சாவி வழியாக மகிழ்ச்சி அந்த இல்லத்தை நாம் பெற வேண்டும் என்றால் முழுமையாக மன்னித்து நம்முடைய உறவுகளோடு நல்ல இணக்கமான ஒரு வாழ்வை வாழ முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை சிரம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.